சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிரிஜா இங்க பாரு. அண்ணி, எங்க மேல ஈஸ்வரி அபாண்டமா பழி போட்டதுக்கு அவளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? என்ன அண்ணி? கிரிஜா இங்க பாரு, நீயும் ஈஸ்வரி மேல சந்தேகப்பட்ட, அதே மாதிரி அவளும் நீ எக்ஸாம் எழுத விடாம பண்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சந்தேகப்பட்டா. அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில அவ மேல மட்டும் பழிய போடுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுரு. தேவையில்லாம பேசி பேசி பெருசாக்காத. புரிஞ்சுதா? அது எப்படி விட முடியும் அண்ணி? எங்க மேல ஈஸ்வரி வீணா பழி போட்டதுக்கு அவ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன சொல்ற கிரிஜா? ஏன் அண்ணி, நான் சொன்னது உங்க காதுல விழலையா? ஈஸ்வரி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அத்தை, அழகு இரு. வேண்டாம் கிரிஜா, திரும்பவும் பழைய ஆட்டத்தெல்லாம் ஆரம்பிக்காத. ஈஸ்வரி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டா. விட்டுரு. இது என்ன அநியாயமா இருக்கு? நான் தப்பு பண்ணதுக்கு ஈஸ்வரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டல்ல, இப்போ அதே மாதிரி ஈஸ்வரியும் தப்பு பண்ணிருக்கா. அப்ப அவ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதானே நியாயம்? கிரிஜா, அண்ணிதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா ஏன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? மங்க, தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. நான் திருந்திட்டேன் தான், ஆனா நியாயத்தை கேட்காம என்னால வாயை மூடிட்டு அமைதியா இருக்க முடியாது. கிரிஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம மேல வீணா விழுந்த பழியில இருந்து கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு. அது போதும் கிரிஜா, விட்டுரு. ஈஸ்வரிய மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லாத. இல்லங்க, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி ஈஸ்வரி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல கிரிஜா, நீ வீணா பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்காத. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீ பேசாம இரு துர்கா. இந்நேரம் ஏன் இடத்துல நீ நின்னு இருந்தனா நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணுவன்னு எனக்கு தான் தெரியும் துர்கா. இது குடும்பம், விட்டு கொடுத்து போறதா நல்லது. பதிலுக்கு பதிலு பழி வாங்க நினைச்சா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும். சரி, நீங்க எல்லாரும் சொல்றதால என் கால்ல விழுந்து ஈஸ்வரி ஒண்ணு மன்னிப்பு கேட்க வேண்டாம். என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டா போதும். கிரிஜா மேடம், நான் இப்பவும் சொல்றேன், நான் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. நான் சொன்னதை மாத்தி பேச மாட்டேன். கேமரா ஆஃப் ஆகாம இருந்திருந்தா நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இது என்னோட தோல்வியும் கிடையாது, என்னோட வெற்றியும் கிடையாது. அது எப்படி? இருங்க கிரிஜா மேடம், இந்த விஷயத்தை வச்சு நீங்க நியாயம் கேட்டு என் அத்தைய கார்னர் பண்ணலாம் நினைக்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறதுனால என் தலையில இருந்து எந்த கிரீடமும் கீழே விழ போறது இல்ல. என் அத்தையோட கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் நான் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேக்குறேன். ஆனா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். அந்த நம்பிக்கையில நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு இங்க பாரு, நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஈசு. சின்னையா, சுமாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. என்ன அழகு? என்ன என்னத்த என்னன்ற? ஈஸ்வரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கங்க. ஆமா, என் ஈஸ்வரிய நீங்க யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரத்னவேல் பாண்டியனோட மருமக, இந்த அழகு சுந்தரத்தோட பொண்டாட்டி. நாளைக்கு இந்த ஊர் உலகமே பாராட்டுற மாதிரி பெருமை பேசுற அளவுக்கு பெரிய போலீஸ் அதிகாரியாയി சாதிக்க போற தைரியசாலி, திறமசாலி அவ. அப்பேற்பட்ட ஈசு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதையும் மீறி நீங்க யாராவது ஈச மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வயசு மா, இந்த வீட்டுல நீ எடுக்கிறதா முடிவு, நீ சொல்றதுதான் எல்லாம். ஆனா ஓ முன்னாடியே நான் இப்படி பேசிட்டேன் மட்டும் தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா, ஒரு புருஷனா இருந்துட்டு நான் இது கூட பேசலன்னு வையேன். என்ன மன்னிச்சிருமா. அழகு, நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம்.
நான் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அத நீ செஞ்சிருக்கடா. பெருமையா இருக்கு. வா ஈஸ்வரி. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, வா அபிமா போலாம். அக்கா இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா, வா போலாம். அபி இந்த தீக்குச்சி பையன் எதுக்கு இப்படி ஓடி வரான்? ஒருவேளை வீட்டுல நடந்த பிரச்சனையை போட்டு கொடுக்க வரானோ? ஐயோ, காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கு இவன. அபி 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 தீக்குச்சி என்னடா? என்ன அபிமா அபிமா நீ எல்லாம் விட்டுக்கிட்டே வர்றான் என்ன? பாஸ், நீங்க எந்த விஷயத்தை அபிக்கு தெரியக்கூடாது நினைச்சீங்களோ அந்த விஷயம் சொல்லதான் நான் ஓடி வந்தேன். நீ என்னடா ஹரிச்சந்திர மகாராஜாவோட ஒண்ணு விட்ட தம்பியா என்ன? ஏன் மாப்ள எதுக்கு இப்ப தீக்குச்சி திட்டிட்டு இருக்கீங்க? அபிகிட்ட அந்த பிரச்சனையை சொன்னா என்ன? சொல்லுங்க அத்தை. சொன்னா என்னவா? ஐயோ அத்தை, இந்த முட்டா பைய கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் ஏன் இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, அபிக்கு மட்டும் இந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னு வைங்க, அப்புறம் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகும். ஈசுதான் அபி பிள்ளைகிட்ட இந்த பிரச்சனை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்குல்ல. இங்க வருங்க, நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு அபிகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அபிமா இந்த பேசிக்கிட்டு இருக்கான், வந்துடுறான். நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு போ, வந்துடுறேன். போகாத அபி, போகாத. நான் சொல்லாதங்கிற, நீ போகாதங்கிற. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாதடா. அத்தை, நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள போங்க. அத்தை, அத்தை நீங்க போகாதீங்க. அத்தை போகாதீங்க. ஏய், என்னடா அத்தை, நீ செத்தடா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன அத்தை பேசிக்கிட்டே இருக்க? இங்க வர்றா தீக்குச்சி, எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தேவையில்லாம தட்டி எழுப்பிறத சொல்லிட்டேன். அதேதான் நானும் சொல்றேன். உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ள எப்பயும் எந்திரிச்சிச்சு. ஓ, நீ உன் பாசியே வர எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? டேய் வாடா, இங்க வந்துடுறா. இங்க பார், எதுவும் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்க வா, வாடா. என்ன தெரியுமா? அவங்க கால்ல விழுந்து நம்ம ஈஸ்வரனை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஐயோ, அட பாவி, நான் சொல்லாதேன்னு சொல்லி ஏன்டா இப்படி உளறி வச்ச? அபிமா இங்க பாரு, கிரிஜா அத்தை ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அது என்னன்னு கேளு. ஆமா, இரு. நான் சொன்னா நீ கேப்பல்ல. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம். நீ என்ன பண்ண? அது வந்து அபிமா, அது ஈசுதான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. அதான் நீ வா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போ. அம்மா ஏ அபிமா ஏன்டா டேய், பணம் கொட்ட மண்டையா, சொல்லாதன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி விட்டலடா. எல்லாம் உன்னாலதான். உன்ன அப்படியே ஈசு என்ன பண்ற? காப்பாத்துங்க திவ்யா, அண்ணி இங்க வாங்க. அபி என்ன பண்ற? அபி போ. அண்ணி, அபி வேண்டாம். அபி சொல்றது கேளு. அபி என்ன எதுவும் பண்ணிடாத, மறுபடியும் டென்ஷன் ஆக்கி விட்டுறாத. அபி மா, திவ்யா வந்து தடடி. அபி என்ன பண்ற? அபி புடி. ஐயோ அபி நில்லு. வேண்டாம் அபி, சொல்றது கேளு. நான் அடிச்சனா நீ தாங்கவே மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். அபி நில்லு. அபி என்ன பிரச்சனை உனக்கு? அபி கொஞ்சம் அமைதியா தான் இரு. ஏன் இப்படி பண்ற? அபி அபி ஐயோ அண்ணி அபி ஐயோ அம்மா அண்ணி காப்பாத்துங்க. அபி போடி. அபி நில்லு. அபி வேண்டாம். அபி சொல்றது கேளு. அபி சொல்றது கேளு. அபி வேண்டாம். என்னங்க இங்க பாரு. அபி அபிமா திவ்யா போடி. திவ்யா அபி சொல்றது கேளு. ஈசு சின்னையா என்ன ஆச்சு? என்ன சின்னையா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அபிமா இருக்கால, அபிமாக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு சின்னையா? அபிமாக்கு ஒன்னும் ஆகல ஈசு. அபிமானாலதான் இப்ப கிரிஜாத்துக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சின்னையா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தீக்குச்சி பையன் இருக்கான்ல, அவன் அபிமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அபிமா கோமா கிரிஜாத்தியை தேடிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. நீ வாயேன் ஈசு. என்ன சின்னையா, வாங்க. அபி என்ன பண்றீங்க? புடிமா அவளை. புடி. அபி ஏன் இப்படி பண்ற? எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். கேளு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அபி ஐயோ என்னங்க வேண்டாம்னு சொல்றேன். அபி அபி போடி கேளு. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். அபி வேண்டாம். அபி நில்லு. சொன்ன கேளு. என்ன பண்ணு? அபி கேளு பண்ற. அபி நில்லுமா. அபி கிரிஜாவை சும்மா விடாத. ஈஸ்வரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னா. போ, அவ காலை முறிச்சிரு. போ. அபி நில்லு.
தீக்குச்சி வந்து வச்சுக்கிறோம் ஒண்ணு. ஏன்டா அறிவு கிட்ட முட்டா போயில உன்னாலதான்டா இவ்வளவு பிரச்சனையும் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு சம்பந்தமே இல்லாம நிக்கிறான் பாரு. ஐயோ என்னது அண்ணியும் திட்டுறாங்க பாசம் திட்டுறாரு. முதலுக்கே மோசம் வந்துடும் போல இருக்க. அதான் பதிலுக்கு உங்களை நானும் வெறுப்பேத்தினேன். என்னது சும்மா சின்னையா விளையாட்டுக்கு லுல்லு லாய்க்கு. ஆயிக்கா நல்ல வேலை ஈசு நீ நெசமாவே கோவப்பட்டு தான் என்னை விட்டு போறேன்னு சொல்றேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இனிமேல விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாத சரியா? வா உட்காரு உட்காரு வா. ஐயோ சின்னையா இருங்க, மாமாவும் சஞ்சுவும் வந்திருக்காங்க. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன்னு. அப்படியா? ஈசு ஈசு ஈசு, ஈசு என்ன என்ன ஈசு நீ இப்பதான் வந்த? கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசிட்டு போய் வா 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 உட்காரு உட்காரு உட்காந்துரு. ஈசு நான் அபி பிள்ளைக்கு பறிஞ்சு பேசுனதுனால உனக்கு என் மேல உண்மையிலே கோவம் இல்லையே? இல்லையே சின்னையா. இல்லையா? ஆமா சின்னையா, இப்போ சண்முகம் இருந்திருந்தாலும் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அபிக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாரு. அததான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. நிஜமாவா ஈசு? ஆமா சின்னையா, எனக்கும் அபிக்கும் செல்லமா சின்ன சின்ன சண்டை வரப்போலாம் சண்முகம் அபிக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அப்படியே ஈசு? மாமாவும் என்ன மாதிரியே அபிக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாப்லையா? ஆமா சின்னையா, என் அபியோட குரலா அவரு எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுறீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான் சின்னையா. ஈசு என்ன? ஒண்ணு இல்ல ஈசு. ஒன்னும் இல்லைன்னா நான் கிளம்புறேன். கிளம்பணுமா? ஆமா சின்னையா. கிளம்பு. சின்னையா என்ன நீங்க? என்ன ஈசு? நான் கிளம்புறேன்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்றீங்க. ஏன் ஈசு? நான் நீ கிளம்பணுமான்னு கேட்டேன், நீதான் ஆமா சின்னையான்னு சொன்ன. அதனாலதான் நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக நீங்க அப்படியே விட்டுருவீங்களா என்ன? அப்ப என்ன பண்ணணும் ஈசு? ஒரு முத்தம் கொடுக்கணும், இல்லன்னா ஒரு முத்தம் கேட்கணும். நீங்க தான் ரெண்டும் பண்ணலையே. ரெண்டும் பண்ணலையா? என்ன 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 சொல்ற நீ? ஐயோ மடசாம்பிராணி புருஷா, ஒண்ணு முத்தம் கொடுக்கணும், இல்லனா முத்தம் வாங்கணும்னு சொன்னேன். ஈசு கள்ளி, இதுல என்ன கஞ்சத்தனா? கொடுத்தே வாங்கிடுறேன். ஆமா முதல்ல யாரு, நானா இல்ல நீயா? நான் தான் சின்னையா. கொடுத்து வச்சோடாடி. கொன்றுவேன். முத்தம் கன்னத்துலதான். எதே கன்னத்துலயா? சரி குடு. நீ எனக்கு கொடுத்துட்ட, இப்போ நான் உனக்கு கொடுக்கணும்ல. ஈசு எங்க போன? குட் நைட் சின்னையா. எது குட் நைட்டா? ஈசு ஈசு இதெல்லாம் அழுகுனி ஆட்ட. ஈசு எங்க போற? இன்னைக்கு உனக்கு கொடுக்காம விட மாட்டேன். மார்க்கெட்ல இருக்காதான் என் ஃப்ரெண்டு. என்னங்க அப்ப போய் பாத்துக்க. தூக்கம் வந்துடுச்சா? இன்னைக்கு வேலைங்க ஜாஸ்தி. எந்திரிச்சு வந்து தூங்குங்க. இந்த கொடுங்க. தலகாணி நாங்க எடுத்து வச்சுக்கிறோம்.
சரி, போர்வை ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இருக்கிற புழுக்கத்துக்கு போர்வை வேறியா? வேண்டாமா, போமா. என்னம்மா உன நீ உங்களுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். சரி சரி. ஈஸ்வரி வருவா, பெல் அடிச்ச உடனே கதவு திறந்து விடுங்க. தூங்கிட போறீங்க. சரி, சரி. நான் போய் அபி கூட தூங்குறேன். சரி விஜயந்தி. சரி சரி. பிக்கல் திடீர்னு வந்துச்சான். சரி, நீதான் என்ன நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கியோன்னு நினைச்சு போன் பண்ணேன். என்ன சொல்றீங்க சின்னையா? உங்களுக்கும் விக்கல் வந்துச்சா? எனக்கும் விக்கல் வந்துச்சு சின்னையா. பாத்தியா பாத்தியா, அப்ப நானும் உன்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், நீயும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. நமக்குள்ள ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? சூப்பர்ல. ஆமா ஆமா, ஜோடி பொருத்தம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா. நாம தங்கச்சிக்காரிய தூக்கத்துக்கு ஸ்கெட்ச் போட்டது ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் தூங்காமலே ரவுண்ட் அடிச்சுன்னுக்குறா. போற போக்க பார்த்தா நாம அவகிட்ட மாட்டிப்போம் போல இருக்க. இரு இரு இரு. ஏய் ஈஸ்வரி, இங்க பாரு ஈசு. அட, இங்க மேல பாரு, மாடியில நின்னுகிட்டு இருக்கேன். எங்க? நமக்குள்ள எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கு பாத்தியா? சின்னையா, இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். எப்ப சரியாகும்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சின்னையா. என்னது? ஆமா, நான் என்ன பண்ணேன்? டேய், ஆமா நான் என்ன பண்ணேன்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி சரி, அத்தையும் மாமாவும் முழிச்சிட்டு இருக்காங்க. நான் காலையில பேசுறேன். என்ன? நில்லீசு, கொஞ்ச நேரம் கொஞ்சோண்டு நேரம். சரி, என்ன பேசணும் சொல்லுங்க. உள்ள போகாம இங்கே நின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே, இப்ப என்னதான் பண்றது? இப்ப எதுவும் பண்ண முடியாது. நாம கிளம்பிடுவோம், வா, காலையில வருவோம். சரி, வா போலாம். இசு, உன் பின்னாடி பாரு. அட, சட்டுன்னு பின்னாடி திரும்பி பாத்துறாத, பொறுமையா பாரு. ஏன் சின்னையா, மாமாவும் அத்தையும் நிக்கிறாங்களா? அத்தை மாமா என்ன கூட பரவாயில்ல, அபிமா வந்து நிக்கிறா. நீயே எப்படியா சமாளிச்சிரு. உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதா சின்னையா? தூங்க விடாம போன் பண்ணிட்டே இருக்கீங்க. பாவம் அபி தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு முழிச்சு பார்த்தானா என்ன பக்கத்துல காணோன்னு தேடுவா தெரியுமா உங்களுக்கு? போன வைங்க, தூக்கம் வருது. அபி, என்ன பக்கத்துல காணோன்னதும் பயந்துட்டியா நீ? இந்த சின்னையா இருக்காரு, சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருந்தாரு. அதான் நான் போன் எடுத்துட்டு வந்து வெளியே கொண்டு வந்து இங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு நல்லா திட்டி விட்டுட்டேன். நீ வா, உள்ள போலாம், வா. என்ன அபி, நான் சொன்னதை நம்பலையா? ஐயோ, அபி பிள்ளை பாத்துருச்சே. அச்சோ, நான் வரேன். சரி, வா. அக்கா, ஏங்க ஏங்க, காஃபி கேட்டீங்கல்ல? குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் தம்பி. இந்தாங்க காஃபி. துர்கா அக்கா, காஃபி தான் இல்ல? ஆமாக்கா. எனக்கும் ஒரு டம்ளர் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். சக்கரை போடாம தானக்கா? இல்ல இல்ல, பரவாயில்ல, ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டு எடுத்துட்டு வா. என்ன சொல்றீங்க? அது துர்கா, கொஞ்சமா சக்கரை போட்டு கொஞ்சமா காஃபி, அவ்வளவுதான். சீக்கிரம் எடுத்துட்டு வா.
அக்கா இன்னும் உங்களுக்கு ஈஸ்வரி பாவக்காய் ஜூஸ் தான் கொடுத்துட்டு இருக்கா. எப்பவும் முதல்ல அதை தானே குடிப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? காஃபி கேக்குறீங்க, அதுவும் சக்கரை போட்டு வேற கேக்குறீங்க. ஈஸ்வரி கண்ணு, அபிச்சல்ல எங்க போறா? அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அத்தை. அவங்க கூட பெரிய வீட்டுக்கு விளையாட போறா. ஐயோ ஈஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அபிச்சல்ல தான் தனியா அனுப்புற. அந்த கிரிஜா தொட்டி தள்ளி விட்ட மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா. ஐயோ அபிச்சலத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது. நான் கூட போறேன் ஈஸ்வரி. அத்தை அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சின்னையாவும் கூட தான் போயிருக்காரு, அவரு பாத்துப்பாரு. இல்ல ஈஸ்வரி, அழகு தம்பி பாத்துக்கிட்டாலும் நானும் அவ கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நான் இங்க வந்து தங்கி இருக்கிறதே நம்ம அபிச்சலத்துக்காக தானே. நான் போய் அபி கூடவே இருக்கேன். அபிச்சலம், ஐயோ வந்துட்டேன். நம்ம அத்தை வைஜெயந்தியா இது? வார்த்தைக்கு வார்த்தை பெரிய பிசாசு சின்ன பிசாசுன்னு எங்களை திட்டிட்டே இருக்கிறவங்க இப்ப இந்த அளவுக்கு தலை கீழா மாறி அபின்னு ஓடுறாங்களே, இதெல்லாம் நிஜமா? இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா லைட்டா டவுட் வருதே. எதுக்கும் அத்தைய கண்காணிக்கணும். ஏண்டா நாங்க கிரிக்கெட் ஆடணும், கார் எடுங்க. ஏய் அதெல்லாம் இங்க இருந்து எடுக்க முடியாது, நீ வேற இடத்துக்கு போய் விளையாடுற. ஹலோ, யார் நீங்க? எங்க வீட்டாண்ட கார் நிறுத்தி வச்சுட்டு வேற இடத்துல போய் விளையாட சொல்லி மிரட்டுறீங்களா? டேய் என்னடா பெஜாரா போச்சு? டேய் போடா, இல்லனா உன் பேட்டை பிடிக்க உன்னே அச்சு ஓட விட்டுரும். போடா. தோடா இப்படி மிரட்டினா நான் பயந்துருவேனா? நான் யாருன்னு தெரியுமா? கிரிக்கெட் டீமோட கேப்டன் நான் தான். எங்க டீம் பசங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஓட விடுறேன் பாருங்க. டேய் டேய் டேய், அவன் சின்ன பையன், அவங்கிட்ட போயிட்டு ஏய் பட. சின்ன பையலா? இருங்கடி, நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. ஆமா சீனியர். என்ன விளையாட்டு விளையாட போறீங்க நீங்க? ஹைட் அண்ட் சீக் அழகு. ஹைட் அண்ட் சீக்னா கண்ணாமூச்சி அழகு. கண்ணாம்பூச்சியா? இது எனக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதானே சீனியரு? விளையாடுங்க எல்லாரும் விளையாடுங்க. அபியக்கா, நாங்க எல்லாரும் மறைஞ்சிருப்போங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஈசு வா வா, எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. முதல்ல அபிதான் கண்டுபிடிக்கணுமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அபிக்கு உதவி பண்ணுவோம். எல்லாரும் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு அபிகிட்ட போட்டு கொடுத்துருவான். என்ன சொல்ற? சின்னையா, விளையாட்டுல இப்படி எல்லாம் போங்காட்டம் ஆடக்கூடாது சின்னையா. அது ரொம்ப தப்பு சின்னையா. நேர்மை தான் முக்கியம். நீ போலீஸ் ஆக போறவ, அதனால நீ இப்படி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா நான் சாதாரண மனுஷன். எனக்கு என் அபிமா விளையாட்டுல ஜெயிக்கணும், அதான் முக்கியம். அபி, நீ கண்ண மூடிட்டு நில்லு, நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறோம். சரியா? மனசுக்குள்ளேயே 10 வரைக்கும் எண்ணணும். சரியா? அப்புறம் வந்தா நீ கண்டுபிடிக்கணும். சரி, வாங்க போலாம். மூடு. வாங்க, நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆகலாம். வாங்க வாங்க வாங்க. போங்க. சின்னையா, அங்க உட்காரலாம் வாங்க. அபிமா எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க, நீ கண்ண துற. அபிமா,
அபிமா என்னமா கடவுளே. ஏய் போடா சீக்கிரம். ஏய் நீ சும்மா இருக்க மாட்டா, கம்முனு இரு. ஏய் என்ன சொல்றான்னு ஏதாவது புரியுதா? என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுது. ஏய் உன்னை விட்டுருணுமா? உன்னை வச்சுதான் உங்க அக்காவோட கதையே முடிக்க போறோம். இப்ப என்னவா டென்ஷனா ஏதாவது சொல்லுது? இது அக்காவை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதான். அவ வந்தானா நாம செத்தோமா. ஏய் உன் அக்கா வரணும், அவளை வர வைக்கதான் உடனே தூக்கி இருக்கோம். இப்ப நம்ம கிரிஜா கிட்ட போய் எங்கடி அபி, என் அபிய கடத்தி கொண்டு போய் எங்கடி வச்சிருக்கன்னு சண்டை போடலாமா? வேணாம். இப்ப நம்ம கிரிஜா கிட்ட பிரச்சனை பண்ணா அது நம்ம பக்கமே திரும்பிடும். அதனால முதல்ல ஈஸ்வரியோ வசந்தராவோ இல்ல அழகோ வந்து ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நாம இவளை கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுலாம். சம்மந்தியம்மா, நீங்களும் ஹால்ல தானே இருந்தீங்க, யாருமே அபிய பாக்கல? சம்மந்தியம்மா, நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனா அபிச்செல்லம் எப்ப வெளியே வந்தானே தெரியல சம்மந்தி. அண்ணி, அபி இவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்தா. நம்ம அழகுதான் அபிய வெளியில போய் ஒளிய சொன்னான். அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. வெளியில வந்து ஒளிஞ்ச அபியை யாரு பார்த்தா என்ன பண்ணா? இப்ப அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க அண்ணே. அபி வீட்டுக்குள்ளேயோ மொட்டை மாடியிலயோ பால்கனிலயோ எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா. எல்லாரும் போய் தேடி பார்க்கலாம் வாங்க. தீக்குச்சி, ரம்யா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரு இடம் விடாம போய் தேடி பாருங்க. போங்க. வாங்க அண்ணே. வாங்க சம்மந்திமா, வாங்க. ஐயோ அபிமா, மேல போய் தேடலாம் வாங்க. போங்க சீக்கிரம் போய் பாருங்க போங்க. ஏன் திவ்யா, அந்த சிறுவண்டு நிஜமாவே காணாம போயிட்டாளா? இல்ல என் மேல வீணா பழிய போடுறதுக்காக அபிய எங்கேயும் மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த வைஜெயந்தி நாடகம் ஆடுறாளான்னு தெரியலையே. எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. அந்த வைஜெயந்தி இப்படி எல்லாம் பண்ற ஆளுதான். ஆனா ஒண்ணு, அபி கிடைக்கலன்னா பிரச்சனை நமக்குதாம்மா. நாமளும் அபிய தேடலாம். வாமா வா. ஏங்க வேகமா வாங்க, நம்மளும் அபிய தேடுவோம் வாங்க. என்ன பேபி, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? என்ன நடந்தாலும் சரி, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை காப்பாத்த இங்க யாருமே கிடையாது. நித்ரா என்ன விஷயம் தெரியலையே, இந்த நேரத்துல போலீஸ் செக்கிங்லாம் இருக்கு. ஒருவேளை இவளை காணுங்கிறதுனால ஈஸ்வரி தகவல் கொடுத்து இந்த ஆள் செக் பண்ணிட்டு இருக்கானா? சார் எதுக்கு சார் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, எலெக்ஷனுக்காக செக் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன ஏதுன்னு காரணம் சொல்லணுமா? பேப்பர் குடியா? குட்ரா. டேய், நார்மல் செக்கிங் தான்டா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது அப்படி இவன் இருக்கால்ல. ஏய், எங்களை காட்டி கொடுக்கணும்னோ தப்பிக்கணும்னோ நினைச்ச இதே இடத்துல நீ பொணமா கிடப்ப. ஜாக்கிரதையாரு. இப்ப என்ன பண்ணலாம்? முன்னாடி போலாமா திருப்பிடலாமா? டேய், திருப்புனா சந்தேகம் வந்துடும். முன்னாடியும் போக வேணாம், இங்கேயே வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து போயிட்டாருனா போலீஸ்காரன் எல்லாம் இங்க இருந்து போயிடுவானுங்க.
ஆ